ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 நிமிஷத்தில் சூப்பராக செய்கிற ஸ்கூல் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. டெய்லி மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு என்னடா பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இது டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி நல்லா பழுத்து 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர் செய்கிற ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 செவ்வாழைப்பழமும் போட்டுக்கலாம். 2 முட்டை சேர்த்துக்கலாம். எக் ஸ்மெல் பிடிக்காதவங்க வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம முட்டை சேர்த்தோன்னா நல்ல ஃப்ளஃபியாக வரும். குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தியும் கூட, அதனால தான். அப்படியும் உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலன்னா வெனிலா எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தோன்னா தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் வரும், பார்க்கவும் கேக் மாதிரி தெரியும். அப்படி நம்ம சேர்க்கலைன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். கையிலையும் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம அப்படி கையில் மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் போட்டால் போதும். பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு மில்க் எடுத்துக்கலாம். கட்டியான பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு தேவைப்பட்டால் வேணால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை விட மைதா மாவு சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் இருக்கும். ஆனால் கோதுமை மாவு ஹெல்த்தின்றதுனால நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதையுமே ஒரு 2 மினிட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய பேன்கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம உடனேவும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஆனால் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் செஞ்சேன். அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்கிறதா இருந்தால் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம காலையில் எழுந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கீ ஹீட் ஆனதும் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் சாப்பிட கேக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி ஸ்வீட்டாகவுமே இருக்கும். நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணால் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். அவ்வளோதான், சூப்பரான பனானா பேன்கேக் ரெடி ஆயாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.